Taste the Daily. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளொன்றுக்கு 800 முதல் 900 நெல் மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு எண்ணத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதேபோல காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோன்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் 4000 மூட்டை நெல்மணிகளை ஆங்காங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். சாலையோரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம். அதேபோல ஊத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க. அதையும் அங்கிருந்து குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையிலே இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு நாளைக்கு 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டமன்றத்தில் திமுக அமைச்சர் கூறியது பொய் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் விளை நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் விவசாயிகளின் குடிமராமத்து நாயகனும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை காட்டூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது நாள் ஒன்றுக்கு எத்தனை மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன, நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க பாதுகாப்பான முறையில் தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளதா என விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு நாளைக்கு 900 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்ததாகவும் இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக ஆகிவிட்டதாகவும் தெரிவித்தார். 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க லோட்மேனை கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதலத்தில்
நாங்கள் மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் இடம் போட்டிருந்தா இன்றைக்கி இந்த மூட்டை எடை போட்ட மட்டும் இல்லை, எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் ஆயிரக்கணக்கான நெற்பயிர்கள் சேதமடைந்ததோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் வாங்கப்படாமல் பயிர்கள் முளைத்ததாலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் வாங்கப்படாமல் பயிர்கள் முளைத்திருந்ததை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த போது முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தனர். மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட வடுவூர் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் வாங்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டதில் பயிர்கள் முளைத்திருந்ததை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை இதேபோல் திருவாரூர் மாவட்டம் செருமங்கலம் பகுதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் நெல் மூட்டைகள் பயிர்களாக முளைத்திருந்ததை நேரில் பார்வையிட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் திருவாரூர் மாவட்டம் சித்தன்னங்குடி பகுதியில் மழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் அவரின் உறுதியான தலைமை, அயராத அர்ப்பணிப்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது தேசத்திற்கான சேவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் தொடர்ச்சியான வெற்றி கிடைக்க வாழ்த்துவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவியாக அதிமுகவைச் சேர்ந்த அமுதாராணி இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 2022 நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவருக்கு பேரூராட்சி தலைவர் பதவி ஒதுக்கியிருந்த நிலையில் அமுதாராணி மதம் மாறியதாக தொடர்ந்த வழக்கில் அவரது வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றார். இந்நிலையில் இன்று அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி பாஜக நிர்வாகிகளுடன் தேரூர் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்று தடை ஆணை நகலை வழங்கி பேரூராட்சி தலைவியாக அமுதாராணி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அதிமுகவினர் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினர்.